மாட்டுக்கார வேலன் டேக் ஒன் ஆக்ஷன். இங்க வா, நீதானே மாட்டுக்கார? நான் தான் மாட்டுக்கார வேலன். முதலாளி மகளை அடிச்ச வக்கீல் சட்டநாதன் ஒருத்தர் இருக்காரு. விஷயத்தை மட்டும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிடு. ஏன் தம்பி, உங்களுக்கு பசும்பால் பிடிக்குமா எருமைப்பால் பிடிக்குமா? பசும்பால் தான் பிடிக்கும். குடமா குடிப்பேனே. நான் பாப்பாவுக்கு விஷயத்துல வெட்கப்படல. இது வக்கீல் வீடு மாதிரி இல்லையே. ஆமா, அதுக்காக என்னையா பாடிக்கணும்? உங்களுக்கு அந்த நாகலிங்கத்துக்கு ஏதாவது தகராறா? என்ன நடந்தது? பேரை சொன்னேன், அவ்வளவுதான். ஆளை வச்சு அடிச்சு நோய்ட்டாங்க. மாட்டுக்கார வேலை. இவரு இல்ல மாப்பிள்ள, மாட்டை பத்தியும் சொல்றாரு, கோட்டை பத்தியும் சொல்றாரு. பட்டுக்காடா பட்டணமா ரெண்டுங்கட்டாம் லட்சணமா. இந்த உலகத்துல ஒண்ணுக்கும் உதவாதவனத்தான் மாடு மேய்க்க போடான்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை மறந்துட்டீங்களா? உன் கையில பாவக்கற யார் கல்லியும் போடாம நான் எங்கேயாவது போயிடுறேன் சார். மாடு ஓட்டலாம் இருந்தா படிக்கவே முடியாதா? ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் அமெரிக்க நாட்டின் தலைவரானார். இத நேர்லயே என்கிட்ட சொல்லிக்க கூடாது. லலிதா, அந்த பெண்ணோட கார்ல பார்த்தது என்னத்தான். நான் தான் உண்மையான ரகு. அவர் பேர் வேற. நவகுச்ச மாதிரி ரெண்டு பேரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கொலை செஞ்சா தூக்கு தண்டனை நான் படிக்காம எனக்கு ஒரு குடும்பம் இல்லாம இருந்திருக்கேன். கொலை நீங்க ஒரு வக்கீல்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் தான். உன்னால படுகொலை செய்யப்பட்டாலே சபாபதி, அவருடைய மகன் ரகுனா. சாட்சியங்களை பத்தி நீங்க கவலைப்படுற. சட்டத்தை நீ படிச்சிருக்கிற, நான் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். உன் கண் முன்னாலேயே இந்த வக்கீலை சுட்டு கொல்ல போறேன். பாவி, நாள் உனக்கு சோறு போட்டு அன்பு காட்டினாவே. படிச்சு வரதில்ல பண்பு, அது பிறவிலேயே வரதுங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரகுவையாவோட அப்பா சபாபதி இருந்தாரு. ஃபைல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, டைரிய பறிச்சிட்டீங்க. ஆனா அந்த ஆத்திரத்துல அவன் ரகு ஏதாவது செய்துட்டான்னா? தம்பி, இந்த பாவிங்க உங்களையுமா கொண்டாந்துட்டாங்க.